ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். ஆல்ரெடி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஸ்விக்கியில் டெலிவரி பார்ட்னராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது. ப்ளஸ் நான் ஆல்ரெடி ஸ்விக்கியில் வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். 60 days 1 lakh சேலஞ்ச் இந்த மாதிரி சேலஞ்செல்லாம் போட்டு அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, நான் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அதில் இன்கம் வருது. அந்த இன்கம்மை நான் எப்படி வந்து சேவிங்ஸாக மாற்றுறேன், அந்த சேவிங்ஸ் பிளான் என்னன்றது பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்டில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. நான் என்னோடய ரூட்டை ஐடியாவை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ கமெண்ட்ஸில் வந்து யாரும் கெட்ட வார்த்தைலாம் திட்டாதீங்க. நிறைய பேர் படிப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் படிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து ஓகே நண்பா அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிடலாம். மேற்கொண்டு வேறு வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது சரியாக வராது. ஸோ நம்ம என்னோடய பிளானில் நான் டெய்லியும் சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னாக்கா 3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ இந்த 3 அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சேல்ரி வந்து புதன்கிழமை என் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகும். அந்த சேல்ரி வந்து எனக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் வரும். ஸோ சேல்ரி வந்தது உடனே நான் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் முதல் செலவு என்னோடய சேமிப்பாக தான் இருக்கும். நான் முதல்ல பண்ணுற செலவே என்னோடய சேவிங்ஸ் தான். நான் முதல்ல வந்து ஜனா ஸ்மால் பேங்க்கில் என்னோடய சேவிங்ஸுக்குன்னு சொல்லி அமௌண்ட்டை ஒதுக்குவேன். அதுக்கப்புறம் தேர்ட் அக்கௌண்ட் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய டெய்லி ரொட்டீன் செலவுக்கான என்னோடய செலவுகள் எப்படி நான் எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றதுக்காக இன்னொரு அக்கௌண்ட். அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, வாரம் எனக்கு ஒரு நாளைக்கு 500 rupees பெட்ரோல் செலவாகும். வாரத்துக்கு ஒரு 4000 3500 7 days 3500 வந்து பெட்ரோலுக்கே போயிடும். அது போக டெய்லி 100 rupees எனக்குன்னு பர்சனல் செலவுக்கு எடுத்துக்குவேன். ஏன்னா நான் டீ குடிப்பேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், அதுக்காக ஒரு 100 rupees பார்த்தீங்கன்னா அதில் 4000 சம்திங் வந்து நான் எடுத்து வச்சுக்குவேன் எப்பயுமே. இப்போ நான் வீக்லி என்னோடய சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 17 or 18 இல்லை ஒரு 15, பேசிக் ஒரு 15 வச்சுக்கலாம். ஒரு 15,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் எப்பயுமே அந்த 15,000 சம்பளம் நான் கால்குலேஷன் பண்ண மாட்டேன். 13,000 தான் கால்குலேஷன் பண்ணுவேன். 2,000 கம்மியாக தான் கால்குலேஷன் பண்ணுவேன். அந்த 13,000 முதல்ல சேவிங்ஸில் ஒரு 2,000 எடுத்து வச்சுருவேன். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸில் போட்டுருவேன், அந்த ஜனா சேவிங்ஸில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 13,000 2,000 போச்சுன்னா மீதி 11,000 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 11,000 4,500 வந்து என்னோடய பர்சனலுக்குன்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வச்சுக்குவேன். அடுத்து மீதி இருக்கிற காசு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 500 மட்டும் எஸ்பிஐயில் வச்சுட்டு மீதியை வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா ஒய்ஃப் தான் வந்து ஒரு பேங்கிங் செக்டார் மாதிரி. நம்ம வந்து ஐசிஐசி பேங்க் நம்பலாமா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்பலாமா, எஸ்பிஐ நம்பலாமான்லாம் தெரியாது. பட் ஆனால் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை தாராளமாக நம்பலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒய்ஃபோட பிளான்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எப்படி எடுத்து வைக்கணும்னு நல்லா தெரியும். ஃபேமிலிக்கு என்னென்ன செலவுக்கு எப்படி காசு எடுத்து வைக்கணும்னு தெரியும். அது போக என்னென்ன மாதிரியான செலவுகள் நம்ம பண்ணணும், எது சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி ஜுவல் சேவிங்ஸ் பண்ணணும். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறனால அவங்களுக்கு எப்படி நகை சேவிங்ஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு ஆணாக எனக்கு தெரியறதோட ஒரு பெண்ணாக அவங்களுக்கு 100 மடங்கு நிறைய தகவல்கள் தெரியும், விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆளுமை. பெண்ன்றவங்க வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆளுமை. அவங்க வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகிறது. அதான் இந்த டயலாக்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஒரு குடும்பம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா அதுக்கு காரணமாகவும் பெண் தான் இருப்பாள். இல்லை அந்த குடும்பம் மண்ணோட மண்ணாக சரிஞ்சு போகணும் அப்படின்னா அதுக்கு காரணமாகவும் பெண் தான் இருப்பாள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு பண்ணக்கூடாதா, நம்ம ஏன் செலவு பண்ணக்கூடாது, எதுக்கு இவகிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஈகோ நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரவே முடியாது. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தன்னை நம்பி வந்த மனைவியாக இருந்தாலும் சரி, தன்னால் தன்னோட உயிரில் பாதியாக வந்திருக்க தன் மகள்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஈகோ காமிச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் நாட் கம் அப். உங்களால் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் வரவே முடியாது. ஏன்னா நீங்கள் பூட்டாக இருக்கலாம், ஆனால் சாவி அவங்க தான். அவங்க இருந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் எல்லாமே பண்ண முடியும்.
ஸோ அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற காசை உங்கள் மனைவி கிட்ட கொடுங்க. சும்மா நான் தான் எல்லாம் பண்ணுறேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன்னா அப்படிலாம் இருக்காதீங்க. அதே மாதிரி மனைவிமாரும் வந்து எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என் வீட்டிலலாம் என் ஒய்ஃப் வந்து கணக்கு எழுதுவாங்க. ₹1 செலவு பண்ணால் கூட கணக்கு எழுதுவாங்க. ₹2 செலவு பண்ணால் கணக்கு. எனக்கே சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகும். என்னடா இதாவது ₹1 ₹2 கணக்கு எழுதிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் அந்த மந்த் எண்டில் உட்காந்து நாங்கள் பட்ஜெட் போடும்போது அந்த ₹1 ₹2 செலவு தான் வந்து எவ்வளோ பெருசாக நிற்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ₹10 செலவு பண்ண மாதிரி இருக்கும். அது கணக்கு எழுதுவாங்க. ₹10 என்னப்பா கணக்கு எழுதிட்டு இருக்கிற, நீ என்னப்பா ஒரேடியாக இருக்கிறியா அப்படின்னு நானும் பேசுவேன். ஆனால் மந்த் எண்டில் வந்து உட்காந்து பார்த்தாக்கா அந்த ₹10 தான் பெரிய அமௌண்ட்டாக செலவு வச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்ம எது வீண் செலவு பண்ணோன்ற, நம்ம வீண் செலவு எதில் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த இது வந்து கிளியராக எனக்கு காப்பாற்றி கொடுத்துருது. அதே மாதிரி என்னடா ₹15,000 சம்பளம் சொன்னேன், 13,000 தான் வீட்டுக்கு எல்லாம் பண்ண, மீதி 2,000 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். மொத்தம் 4 அக்கௌண்ட்டு. 3 அக்கௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்கணும், 4வது அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. அது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. ஏன்னா நாட்டில் எப்போ என்ன நடக்கும், எந்த அடுத்த நொடி அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன நடக்குன்றது உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பயணங்கள், நம்ம லைஃப் ஸ்டைலு எல்லாமே ஒரு மாதிரி அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாத நொடின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. அடுத்த நொடி நீங்கள் இருந்தால் தூங்கி எழுந்திரிச்சா உங்கள் லைஃப், தூங்கி எழுந்திரிக்கணும் உங்கள் லைஃப் கிடையாது. ஸோ அதனால எப்பயுமே எமர்ஜென்சி ஃபண்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஆனால் அது உங்கள் கையில் இருக்கக்கூடாது, சேவிங்ஸில் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் என்னடா சேவிங்ஸ்ன்னு சொல்கிற, எமர்ஜென்சி ஃபண்டு போயிட்டு எப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன் அப்படின்னாக்கா தாராளமாக வைக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்டி ஒன்று போடுங்க, ரெக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க. அது பேங்க்கில், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்டி, ஒரு ஆர்டி போடுங்க. அந்த ₹2,000 மாதம் அந்த ஆர்டியில் கட்டிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டிங் அக்கௌண்ட் உருவாகும். அது ஒரு காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, ஐயா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஐயா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த ஐயா தான் வந்து அடிக்கடி சொல்லுவார், எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து எமர்ஜென்சி. இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுகிற நிறையா பேரோட வீடியோஸ் பாருங்கள், தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே அவன் என்னடா அவன் ஏதாவது வியூஸ்க்காக பேசிட்டு போவான், அதாவது அதுக்காக பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா 30 வருஷமாக எனக்கு இல்லாத, மண்டையில் இல்லாத ஒரு அறிவை இவங்க தான் உருவாக்கி கொடுத்தாங்க. இவங்களோட வீடியோஸ் பார்க்க தான் எனக்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. ஆமாம், எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை, சேவிங்ஸில் இல்லை, இப்போ வேலை இல்லை, அடுத்த 6 மாதம் வீட்டில் சும்மா உட்கார வேண்டாம், 6 மாதம் எப்படா வீட்டை நடத்துவ கேள்வி வருது இல்லை. அந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது அப்படின்னா இவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த வாரன் பஃபெட் புத்தகத்தெல்லாம் படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்கூல்லேயே புத்தகம் படிக்க மாட்டோம். என்னென்னடா வாரன் பஃபெட்டு ரிச் டேடி புவர் டேடிலாம் படிக்க சொல்கிறாங்க, சைக்காலஜி ஆஃப் மணி படிக்க சொல்கிறாங்க அப்படின்லாம் இருந்தேன். ஆனால் இவங்களோட வீடியோஸ் பார்க்க தான் ரைட்டு, நம்ம இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் படிக்கணும், அப்போ தான் நமக்கு நாலேஜ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அமௌண்ட்டுகள் சேவிங்ஸில் வச்சுருக்கேன். இல்லாமலாம் இல்லை, எனக்கு சேஃப்டியாக இருக்கணும். எனக்கு ஒரு நிலை, நான் 24 ஹவர்ஸ் வண்டி காலையில் 11 o'clock போகிறேன், மார்னிங் 11 o'clock போகிறேன், நைட் அடுத்த நாள் மார்னிங் 5 o'clock வரைக்கும் 18 மணி நேரம் 20 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறேன். ஹைவே ரோடு, சம் பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரோடை பற்றி சொல்லவே தேவையில்லை. எங்கள் கோயம்புத்தூர் ரோடு வந்து தரமாக இருக்கும். திடீர்னு குழி வரும், திடீர்னு மேடு வரும், திடீர்னு பள்ளம் இருக்கும். என்னடா தண்ணி தானே இருக்குன்னு போவோம், உள்ளுக்குள்ளே படத்துக்குள்ளே விழுந்துருவோம். அந்த மாதிரிலாம் எங்கள் ரோடுகள் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ குறை இல்லை, அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுறதுக்கான நேரங்கள் இருக்கிறதுனால அந்த சமயங்களில் வேலை செய்கிற இடத்துல சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரிகேட் வைக்காமல் வேலை செஞ்சுருவாங்க. சரி, எந்த வண்டி வரப்போகுது அப்படின்ட்டு நாங்கள் டெலிவரி பண்ணுறதால நாங்கள் ஏதாவது சந்தில் புந்தில் பூந்து சீனை காட்டலாம் அப்படின்ற ஒரு சீனை போடுவோம், போய் குழிக்குள்ளே சொருகிக்குவோம். அந்த நேரத்தில் கை காலில் அடிபட்டுருச்சுனாவோ இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் வேலைக்கு போக முடியல அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை நாங்கள் யார்கிட்டையும் கையேந்தாமல், யாரோடைய கடனையும் பார்க்காம, யார்கிட்டையும் கடன் வாங்காமல் ஒரு லைஃப் ஸ்டைல் ஜர்னி பண்ணுறதுக்காக நான் ஆரம்பித்தது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு.
ஸோ அந்த 15,000 சம்பளத்தில் முதல்ல நான் எடுத்து வைக்கிற காசு எமர்ஜென்சி ஃபண்ட். வீக்லி 2,000 நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அது எனக்கும் தேவை, என் மனைவிக்கு தேவை, என் குழந்தைகளுக்கும் தேவை. என் குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ரன்னிங் அத்லெட் கிளாஸ் போயிட்டுருக்கா. அவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாரத்தான் அது இதுன்னு ரன் பண்ணுறவ. ஸோ இன்கேஸ் அவளுக்கு ஏதாவது மசில் டேர் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது ஃபிசிக்கலாக பாடியில் ஏதாவது டேமேஜ்னா கூட அந்த நாங்கள் ஃபண்டை யூஸ் பண்ணிக்குவோம். என் சின்ன பொண்ணு இருக்குது, சேட்டை பிடிச்ச சேட்டை காரியாவை, அவளை மாதிரி சேட்டை பண்ணுறதுக்கு வேறு யாராலையும் முடியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து செலவுகள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். ஸோ அதனால் நான் சேவிங்ஸ் பண்ணுறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். அதனால தான் எப்பயுமே உங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் மந்த்லி சம்பளம் வாங்குங்க, வீக்லி சம்பளம் வாங்குங்க, இல்லை வார சம்பளம் வாங்குங்க, என்னவா பண்ணுங்கள். இல்லை நான் கொத்தனார் வேலை செய்கிறேன்ப்பா, நான் ப்ளம்பர் வேலை செய்கிறேன்ப்பா, நான் வந்து மம்முட்டியால் வேலை செய்கிறேன்ப்பா, நான் பெயிண்டராக இருக்கேன்ப்பா, நான் வந்து டிரைவராக இருக்கேன்ப்பா, யாராக வேணாலும் இருங்க, என்ன வேணாலுங்க, இல்லை ஐடி செக்டரில் கூட இருங்க, இல்லை கலெக்டராக இருங்க, இல்லை வந்து நீங்கள் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி, இல்லை கமிஷனர் ஆஃபீஸு காவலர்களா, யாராக வேணாலும் இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் முதல்ல நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு உற்ற நண்பனாக இருங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த்து தான் வந்து உங்கள் ஃபேமிலி. நீங்கள் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி கிடையவே கிடையாது. அதனால் நாங்கள் இப்போ ஒரு பெரிய உயர் அதிகாரி ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஐயா நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா ஐயா எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்க ஐயா. நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம அதிகாரியாக இருக்கிறோம், நமக்கு யார் வேணாலும் கடன் கொடுப்பான் அப்படின்ற மட்டும் நினச்சிடாதீங்க ஐயா. தயவு செஞ்சு உங்களால் சேவிங்ஸ் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுருங்க. உங்களோட காசு உங்ககிட்ட இருக்கணும். யாரோட காசு, அப்பா காசு, அம்மா காசு, தம்பி காசு, தங்கச்சி காசு, மாமனார் காசு, மாமியார் காசு, இந்த கர்மம் எவன் காசும் வேணாம், நமக்கு நம்ம காசு நம்ம கையில் இருக்கட்டும். அது மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கிக்கிங்க. 3 அக்கௌண்ட்டு கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டு உங்களோட சேலரி இன்கம் அக்கௌண்ட்டாக இருக்கணும், இன்னொரு அக்கௌண்ட்டு உங்களோட வேஜஸ் உங்களோட செலவுகளுக்கான அக்கௌண்ட்டாக இருக்கணும், 3வது அக்கௌண்ட்டு உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கணும், மறைமுக அக்கௌண்ட்டாக 4வது அக்கௌண்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டு, அது ரெக்கவரி டெபாசிட்டாக இருக்கணும். அதுன்னு எப்படின்னு போட்டுறாதீங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லாம் போட்டு ரொம்ப பெரிய தலைவலியாகி போயிடும். ரெக்கவரி ஆர்டியாக போட்டுக்குங்க. அது வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் என்ன இடத்துல போய் கேட்டாலும் உங்களுக்கு உடனே கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஐயா ஒரு வீடியோ பார்த்தேன், தாமோதரன் ஐயாவா இல்லை பத்மநாபன் ஐயா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தின செலவுகளை குறையும்னு சொல்லுவார். தினமும் நம்ம பண்ணுற செலவுகளை குறைக்க சொல்லுவார். இப்போ நான் காலைல வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் வீட்டில் டீ குடிச்சிடுவேன். இருந்தாலும் ஒரு 11:30 மணிக்கு ரோட்டில் டீ குடிக்க சொல்லுவோம். ஒரு டீ 12 ரூபா. அது ஒரு இந்திக்கார கடை, அதனால் அது 12 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம தமிழாளுங்க பேக்கரியாக இருந்தால் 20 ரூபா டீ. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அது அவங்களுக்குள்ள ஒரு பிஸ்னஸ்ஸு. அது என்னவோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு அது தேவையில்லாது. நான் குடிக்கிறது 12 ரூபாய்க்கு ஒரு ஹிந்திக்கார கடையில் ஒரு டீ குடிப்பேன், ஒரு சமோசா சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா 24 ரூபா ஆகி போயிடும். ஒரு டீ ஒரு சமோசா தான் 24 ரூபா காலி ஆகிடும். சரி, ஓகே, முடிஞ்சா அப்படியே போவேன். வேலைக்கு அப்படியே போயிட்டு இருப்பேன். மதியானம் அப்படியே கூழு கடை இருக்கும், ஒரு ஏதாவது பக்கத்தில் கூழு கடை இருக்கும். கூழை பார்ப்பேன், 30 ரூபா. ஆனால் கூழ் குடிங்க. டீ காஃபி சமோசா சாப்பிட்றத விட கூழ் குடிங்க, தப்பு கிடையாது. நீங்கள் அது வந்து ஹெல்த்து நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு கூழ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கூழ் தாராளமாக குடிக்கலாம், அது தப்பே கிடையாது. கூழ் குடிப்பேன், அது ஒரு 30 ரூபா. 54 ரூபா ஆகி போச்சுங்களா. மறுபடியும் ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் 5 மணி போல் மறுபடியும் ஒரு டீ ஒரு சமோசா, அது ஒரு 24 ரூபா. அப்போ என்ன ஆகி போச்சு, 54 ஒரு 24 என்ன ஆகி போச்சு, சம்திங் 78 சம்திங் வந்துருச்சா, 78 ரூபா ஆயிடுச்சுங்களா. மறுபடியும் ஒரு ஏதாவது ஒன்று 100 ரூபா காலி ஆகிடுது. ஸோ இந்த ஒரு 100 ரூபா 30 நாள் கணக்கு போனால் 3000 ரூபா ஆகிப்போச்சு. நான் 24 நாள் வேலைக்கு போகிறேன்னு வச்சுங்களேன். மாதத்தில் ஒரு 4 நாள், வாரத்தில் ஒரு நாள் லீவு, 4 வாரத்துக்கு 4 நாள் லீவு போடுறேன். இப்போ இந்த மாதம் கணக்கு போட்டது 100 ரூபா கணக்கு போட்டால் 2400 ரூபா ஆகிப்போச்சு. ஸோ இந்த 2400 ரூபாயில் இப்போ எப்படி படிப்படியாக செலவுகளை குறைக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாகிக்கிட்டு இருக்கிறேன். படிப்படியாக குறைச்சிட்டு வரேன், என்னோடய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அது என்றைக்கு 0 வருதோ அன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல் மேன். பத்மநாபன் ஐயா தான் சொல்லுவார், நீங்கள் என்றைக்கு செலவுகளை 0வாக மாற்றுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் பெரிய சக்ஸஸ் மேன், யூ வில் பி குரோர்பதி அப்படின்னு சொன்னார். நான் குரோர்பதி ஆகிறேன்னு தெரியாது, ஆனால் 0வாக என்னால் முடியும். கண்டிப்பாக என்னோடய செலவுகளை 0வாக மாற்றுவேன். அதேமாதிரி ஏன்டா அப்படி 0 ஆக்கிடுவேன், பெட்ரோலுக்கு 500 ரூபா செலவு பண்ணுவியே, அது இன்வெஸ்ட்மெண்ட். பெட்ரோலுக்கு நான் கொடுக்குற 500 ரூபா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்? நான் அந்த 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன்னா தான் நான் ஒரு 3000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டிட்டு வருவேன்.
ஸோ நான் பெட்ரோலுக்காக 500 ரூபா செலவு பண்ணி ஒரு 2500 ரூபா சம்பாதிக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு 500 ரூபா தான், என்னோட இன்கம் 2500 ரூபா. ஸோ பெட்ரோல் காசெல்லாம் வந்து செலவில் சேர்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கூட நீ டீ குடிக்கிறது கூட உன் உடம்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இருந்தால் டீ குடிக்கிறது ஹெல்த்தான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அது அன்ஹெல்த்தி அப்படின்றது. முடிஞ்ச வரைக்கும் டீயை வீட்டோடு ஸ்டாப் பண்ணிக்கிறது. ஒரு டீ குடிக்கிறது நல்லது, பல டீ குடிக்கிறது நாளைக்கு வியாதிகளை கொண்டாந்து உடம்புல விட்டுட்டு கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலையோ இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையோ அள்ளி கொட்டுற நிலைமைக்கு ஆகிடும். அதனால் டீயை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தான ஃபுட்ஸு சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க, முடிஞ்சால் நட்ஸு சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட பாருங்கள். அடுத்து என்னன்னாக்கா ட்ராவலிங். நம்மளோட ரொம்ப பெரிய கஷ்டமே வந்து ட்ராவலிங் தான். எப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 250 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஓட்டுவோம்மா. ஹெல்த் இஸ் வெல்த். ஏன்னா நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். நம்ம படுத்தோம் அப்படின்னா வீட்டில் கொண்டாடி கூட மதிக்க மாட்டான். எஸ்.ஜே. சூர்யா சார் ஒரு இதில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார் அழகா, உன்கிட்ட வேலை இருந்தால் உன்கிட்ட காசு இருந்தால் உனக்கு ஒரு மரியாதை இருக்கும், இல்லைன்னு வச்சுங்க குடிக்கிற கிளாஸில் வைக்கிற தண்ணி கூட டங்குன்னு தான் வைப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நம்மக்கிட்ட காசு இருந்தாலோ பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க. அது இல்லை அப்படின்னா நிலைக்கே ஆகாது. அது சொல்லுவாங்க சினிமா டைலாகில், என்னடா பெரிய பணம் 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 பணம்ன்ட்டு. இது சொல்கிறவங்களாம் பாருங்கள் கோடி கோடியாக சேர்த்து வச்சவன் தான் சொல்லுவான், இல்லாதவன் சொல்ல மாட்டான். இருக்கிறவன் தான் சொல்லுவான், நான் பார்க்காத பணமா, நான் இது பண்ணாத பணமா, நான் அத்தனாயிரம் கோடியை விட்டுட்டேன், நான் இத்தனாயிரம் கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன்ட்டு. நீ எத்தனாயிரம் கோடிலாம் விட்டுட்டு வரல, உங்கள்கிட்ட பல கோடி சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிற, அதனால உனக்கு பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட கோடி இல்லை, தெரு கோடியில் இருக்கிற கடையில் வேணால் கடன் வேணால் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேருங்க. பணம் இருந்தால் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் வந்து நிறையா இருக்கும். பணம் இல்லைன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. ஸோ பணத்தை சேர்த்துங்க. பணம் இல்லாமல் இந்த பூமி சுத்தவே சுத்தாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பணத்துக்கு இருக்கிற வேல்யூ வேறு எதுக்குமே கிடையாது. பணத்தை வச்சு அம்மாவோட பாஸ்தா வாங்கிடலாமான்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக நிறைய விஷயம் பேசுவேன், நான் சொல்லுவேன். ஆனால் அது எதுக்கு அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியே ஆகும் அப்படின்றது சொல்லலை. பணம் இல்லைன்னா அம்மா கூட மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா பெத்த தாயாக இருந்தாலும் சரி, கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, நீ பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் இந்த உலகமே உன்னை மதிக்கும். உனக்கான வேல்யூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பணத்துக்கு வேல்யூ கொடுங்க. அதே மாதிரி பணத்துக்கு பின்னாடி போகிறோன்னா உங்கள் குணத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு குணமும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு பணமும் வேணும். குணத்தையும் ஈக்குவலாக கொண்டு போங்க. நீங்கள் வந்து குணத்தை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி போகிறதோ, பணத்தை விட்டுட்டு குணத்துக்கு பின்னாடி போகிறதோ ரெண்டுமே வந்து வேஸ்ட். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அதுதான் சொல்லுவேன் நானும். எந்த ஒரு விஷயமும் அளவாக இருந்தால் நல்லது. அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அக்கௌண்ட் உங்களோட இன்கம் அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட் உங்களோட செலவுகளுக்கான அக்கௌண்ட், 3வது அக்கௌண்ட் உங்கள் சேவிங்ஸ்க்கான அக்கௌண்ட். சம்பளம் வந்ததும் முதல் செலவு உங்களோடது சேமிப்பு. சம்பளம் வந்த முதல் வேலை சேமிப்பு பண்ணி பழகுங்க. அடுத்து செலவுகளுக்கு பணத்தை ஒதுக்குங்க. 3வது உங்கள் மனைவியை நம்பி உங்களோட சம்பளத்தை கொடுங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. நீங்கள் உங்கள் மனைவியை நம்பாமல் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா நம்மளை மாதிரி முட்டாள் வேறு எவனுமே கிடையாது. நம்மளை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. சில பேர் சொல்லலாம், ஏப்பா என் மனைவிக்கிட்ட நான் கொடுக்குறேன்ப்பா, அவள் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் கொடுக்குறாப்பா, அவங்க அப்பா வீட்டில் கொடுக்குறாப்பா, அது பண்ணுறாப்பா, இது பண்ணுறாப்பா. ஆனால் இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எங்கள் ரிலேஷன் சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, என் தங்கச்சி சொன்னா, என் தம்பி சொன்னா. ஏய், உன் ஒய்ஃப் சொல்லிச்சா இல்லை நீ பார்த்தியா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது சொன்னாங்க. இந்த காசிப்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நம்புங்க, அப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களை நம்புவாங்க. ஸோ இவ்வளோதான் சொல்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் இருக்காதீங்க. நம்ம பணத்தெல்லாம் ஏமாற்றி கொண்டு போய் அவங்க குடும்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் மனைவி வந்து
உங்களோட சுயநலமானவங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம நினைக்கிறோம் மனைவிகளை வந்து ரொம்ப அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு வேஸ்ட் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நம்மளோட சுயநலமானவங்க நம்மளோட மனைவி. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளாவது 4 பேருக்கு உதவி பண்ணணும், 2 காசு கொடுக்கணும், நம்ம சொந்த பந்தத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள், அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அங்கேருந்து ஏதாவது உருவிட்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. இந்த பக்கம் புருஷங்கிட்டையும் உதவி வைப்பாங்க. யாருக்குடான்னு பார்த்தாக்கா எல்லாம் தான் பெற்ற பிள்ளைங்களுக்காக தான் இருக்கும். அதான் இந்த பழைய படங்கள்லாம் பாருங்களேன், பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, உண்மையிலே பெத்த மனம் பெத்து தான். பெற்றவங்க வந்து தான் பிள்ளைங்க என்றைக்கு நாசமாக போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தான் புருஷன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதான் தாயை போல சரி நூலை போல சேலை தாயை போல புள்ள அப்படின்றதெல்லாம் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ உங்கள் மனைவியை நம்புங்க, சேவிங்ஸை கொண்டு போங்க. சேவிங்ஸ் இல்லாமல் இருக்காதீங்க. சேவிங்ஸ் தான் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். பிளான் இல்லாமல் வாழ்க்கை வாழாதீங்க. எங்கள் அம்மா மங்கையர்கரசி அம்மா தான் சொல்லுவாங்க, தலைப்பில்லாத பேச்சும் குப்பைக்கு தான் சமம், அதே மாதிரி ஏதோ கருத்து இல்லாத சொல்லும் குப்பைக்கு தான் சமம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் இல்லாமல் வாழாதீங்க, பணம் இல்லாமல் வாழாதீங்க. பணம் உங்களை முன்னேற்றி கொண்டு போகும். உங்களோட முதல் செலவு சேமிப்பாக தான் இருக்கணும். நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுங்க, இல்லை ஜொமேட்டோ ஓட்டுங்க, இல்லை பெயிண்டராக இருங்க, இல்லை கார்பெண்டராக இருங்க, இல்லை கமிஷனராக இருங்க, இல்லை காவல்துறை அதிகாரியாக இருங்க, இல்லை மருத்துவராக இருங்க, யாராக வேணாலும் இருங்க. முதல்ல சேவிங்ஸ் பண்ணுற மனுஷனாக இருங்க. 2வது எமர்ஜென்சி ஃபண்டை ஒதுக்குற மனுஷனாக இருங்க. மனைவியை நேசிங்க, உங்கள் குடும்பத்தை நேசிங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். எனவே பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில். இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸாக, இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸோட நான் எவ்வளோ இன்கம் சேவ் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ உங்களுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன், நான் எத்தனை வருஷமாக இந்த ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேன், ஸ்விக்கிலேருந்து நான் எடுத்த இன்கம் என்ன, அதுலேருந்து நான் சேவிங்ஸ் பண்ணது என்ன, நான் எமர்ஜென்சி ஃபண்டு எப்படி சேர்த்து வச்சுருக்கேன்றது எல்லாத்தையுமே ஒரு ப்ரூஃபோட ஒரு சின்ன வீடியோவாக உங்கள் கூட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ்குமார், கோயம்புத்தூர்லேருந்து. சொர்க்கமே என்றாலும் எங்கள் ஊரை போல வருமா அப்படின்றதுக்கு இளையராஜா பாடியிருப்பார். அதே மாதிரி சொர்க்கமே என்றாலும் எங்கள் கோயம்புத்தூர் மாதிரி வரவே வராது. ஏன்னா சொர்க்கத்துக்கு மேலே எங்கள் கோயம்புத்தூர் அழகான ஊர், அமைதியான ஊர், அன்பான ஊர், அடாவடித்தனம் இல்லாத ஊர். எனிவே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப.